அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ மேடம். வணக்கம் மேம். எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், கேக்குதுங்களா? கேக்குதும்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் பர்மிங்ஹாம்ல இருந்து பேசுறேங்க மேடம். என் பேர் நர்மதா. யூகேல இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க மேடம். யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்கு தான் மேடம் பார்க்கலாம்னு. உங்களுக்கு தான் பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 7/1/1986. பிறந்த நேரம் மாலை 5 PM. 5 PM அம்மா. ஆமாங்க. பிறந்த இடம் சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. அனுஷ நட்சத்திரம், ராசி விருச்சிக ராசி, மிதுன லக்னம். மிதுன லக்னம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம்மா. என்ன கேள்வி கேட்கணுமா? எனக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு 5 நாள் முன்னாடி தான் தம்பி பார்த்திருக்கான். அது ரொம்ப மனக்கவலை. என்னோட 2வது தம்பி, கூட பிறந்த தம்பி. அம்மா கொஞ்சம் நல்ல ஸ்பீக்கர் ஃபோன் வந்து பேசுங்க. அமெரிக்கால இருந்து பேசுறீங்களா? ஐயா, பர்மிங்ஹாம்ல இருந்து பேசுறேங்க ஐயா. பர்மிங்ஹாம், அமெரிக்காவா? ஹலோ ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கம்மா. பர்மிங்ஹாம்னா லண்டன் தானம்மா? லண்டன் தாங்க ஐயா. லண்டன்ல நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்காயலோட நல்லா இருப்பீங்கம்மா. தம்பிக்கு ஏதாவது நடந்ததாம்மா? போன வாரம் தான் என்னோட 2வது தம்பி, எனக்கு மொத்தம் 2 தம்பிங்க ஐயா. சரி. 2வது தம்பி தவறிட்டாரு. எனக்கு அது ரொம்ப மனசு ரொம்ப கவலையா இருந்துச்சு. எனக்கு சரியா தூக்கம் இல்லாம ரொம்ப அவசரப்பட்டேன். அதான் நேரம் எப்படி இருக்கு எனக்கு. இப்போ எனக்கு சுக்கிரதசை நடக்குது, ராகு புத்தி நடக்குதுங்க ஐயா. சுக்கிரதசை, ராகு புக்தி. அம்மா, ராகுவோட அதாவது சகோதரனை குறிக்கக்கூடிய செவ்வாயோடைய 2 வீட்டிலையும் ராகு சனி இருந்து சகோதரனை பாதிக்கக்கூடிய தன்மை. சுக்கிரதசை ராகு புக்தியில் நீங்கள் சகோதரனை இழக்கணுன்றது கண்டிப்பாக விதி. செவ்வாய் வேற பார்க்குறாரா? செவ்வாய் வேற ராகுவை பார்க்குறாரு இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆமா. மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் இருந்த, செவ்வாய் பார்த்த, செவ்வாய் சேர்ந்த எந்த கிரகமும் பலன் தராதுன்றதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். மிதுன லக்னத்தின் அடிப்படையில் 8ல் குரு இருந்து 12 பார்க்குறாரு. என்னுடைய 8-12 சுபத்து விதியின் அடிப்படையில் லண்டனில், இங்கிலாண்டில் இருக்கிறீங்க. இங்கிலாண்டிலே செட்டில் ஆக போறீங்க. செவ்வாயோட வீடுகள் பாதிக்கப்பட்டாலே சகோதர அமைப்புகளில் இழப்புகள், பிரிவுகள் நல்லா இருக்காது. உங்களுக்கு இருப்பாருமா, அதுக்கு நான் கேரண்டிமா. இன்னொரு தம்பி நல்லா இருப்பார். அதாவது ஜோதிடத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. செவ்வாயோட வீடுகளில் 2 வீடுகள்லையுமே உங்களுக்கு பாவர்கள் இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல நீச்ச அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், கூடவே சனி. 11ஆம் இடத்துல அதாவது இன்னொரு செவ்வாயோட வீட்டில் ராகு. ஆக சகோதர பாவகத்தை, சகோதரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயின் வீடுகள் 2மே உங்களுக்கு வலுவிழந்து போய் செவ்வாய் பார்த்த ராகு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் உங்களுக்கு சகோதரனை இழக்க வேண்டியதாகி போச்சு. மனசு கொஞ்சம் ரொம்ப படபடப்பா இருக்கு இல்லையா? ஒரு தூக்கமே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தூக்கம் இல்லை. அதுதான் என்னன்னா, லைக் இப்படி ஆயிடுச்சு, தம்பிக்கு எதுவும் பண்ண முடியலையேன்னு ரொம்ப மன கஷ்டமா இருக்குது. அம்மா, இந்த இடத்துல அம்மா, நான் ஜோதிட ரீதியாக சில பலன்களை சொல்லிடுறேம்மா. கொஞ்சம் தூர இடத்துல இருந்து பேசுகிறீங்க. செவ்வாய் யாரை பார்க்கிறாரோ, ராகு யாரை பார்க்கிறாரோ, யார் அமைப்பில் இருக்கிறாரோ அவருடைய பலனை செய்யக்கூடிய கிரகம். செவ்வாயினுடைய வீட்டில் செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறனால உங்களுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு சகோதரனை பற்றிய எண்ணங்கள், பயங்கள், இது போன்ற அமைப்புகளை கொடுத்தே தீருவார். உங்களுக்கு தம்பியை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கிறது நல்லதில்லை. அப்போ சனியுடைய பார்வை இருக்கிறனால 2 தம்பியில் ஒரு தம்பியை இழந்துட்டீங்க. போன வாரம் தான் நடந்ததா? இப்போ கோச்சாரத்தில் வேற செவ்வாய் நீச்சம். எந்த நாள்? போன வாரத்திலையா? போன வாரத்தில். ஏன்னா இப்போ கோச்சாரத்தில் வேற செவ்வாய் வலுவில்லாமல் இருக்கிறார். கோச்சாரத்தில் இப்போ செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் ஜோதிடம் எவ்வளவு உண்மை, ஜோதிடம் எவ்வளவு பெரிய சயின்ஸ்ன்றதை உங்கள் ஜாதகமும் நிரூபிக்கும். அதாவது செவ்வாயின் வீடுகள் கெட்டு செவ்வாயை போலவே பலன் தரக்கூடிய செவ்வாயின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் பார்வையை பெற்றதுனால சகோதரனை துவம்சம் பண்ணார் அப்படின்றதான் உண்மை. ஆனால் இன்னொரு தம்பிக்கு எதுவும் ஆகாதுமா, அதுதான்மா உண்மை.
ரொம்ப அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இன்னொரு தம்பிக்கு இப்பதான் குழந்தை பிறந்தது. அதாவது முதல் தம்பிக்கு குழந்தை பிறந்தது. 2வது தம்பி கரெக்டா 6 நாள்ல அவனோட பிறந்த நாள் இருந்துச்சு. ஆனா 1 மாசத்துல இறந்துட்டாங்க. அதான் ஒரு குழந்தை வந்துச்சு வீட்டுக்கு. இன்னொரு இப்படி தம்பி இப்படி பறி கொடுத்தது ரொம்ப மன வேதனையா இருந்துச்சு. ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு, ஒரு துக்கமும் இருந்துச்சுங்க என் வீட்டுல. அதை நினைச்சு ரொம்ப மனவேதனை. இது வந்து அதான் எனக்கு எப்படி இருக்கும் அடுத்து வர புத்திங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குமா? அதனால எதுவுமே ஃபோக்கஸும் பண்ண முடியல, வேலையும் சரியா பண்ண முடியல. கொஞ்சம் மன அடம் போகுது. மன அழுத்தம் இன்னும் 2 வருஷத்துக்கு நீடிக்குமா? ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க ஐயா. இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த பதற்றம் நீடிக்குமா? சுக்கிரதசையில் ராகுபக்தி நடக்கிற வரைக்குமே இந்த அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. சுக்கிரதசையில் ராகுபக்தி 2026 முழுக்க இருக்குது. 25 26 இறந்து போன தம்பியோடைய நினைவுகள், இப்போ ஏதாவது ஒரு பதற்றம், வேறு ஏதாவது ஒன்று நடந்துருமோ, இந்த மாதிரியான முழுக்க ராகு வந்து செவ்வாயோடைய ஆக்குபையிலே இருக்கிறார். எப்பெல்லாம் ராகுபக்தி வருதோ அப்போல்லாம் சகோதரன் அல்லது கட்டிடங்கள் இந்த மாதிரியான அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல் அந்தந்த காரகத்துவ அமைப்புகளை அப்படியே ராகு பாதிப்பார். இப்போ வந்து உங்களுக்கு சுக்கிரதசையில் ராகுபக்தி, அடுத்து சூரிய தசை ராகுபக்தினே இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும். ஆனால் அப்போ தம்பிக்கு வராது, வேறு மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆக ராகு பக்தி வரும்போதெல்லாம் மனப்பதட்டம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு வந்துடுமா? 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட செவ்வாயின் பார்வையில் இருக்கிறனால சகோதரன் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது நெகட்டிவ் அமைப்புகள், கட்டிடங்கள், அவருடைய காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்களில் சகோதரனுக்கு நிகரான உறவுகள், சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருமா? ஆனால் இப்போது உயிரோடு இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரருக்கு இனிமே எதுவும் கண்டிப்பாக ஆகாது. சரிங்களாமா? அது போதுங்கய்யா. எனக்கு என்னன்னா எல்லா கிரகமும் 7 இருக்குதுங்களா. எனக்கு வந்து புதன்லயும் அந்த மாதிரி ஒரு 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 விஷயம் ஒரு மாதிரி அந்த கஷ்டத்தை கொடுத்துச்சு. அதே போல இப்போ சுக்கரத்துலயும் ஒரு 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 இதுல இந்த மாதிரி ஆயிருக்கு. அதான் எனக்கு அப்படியே அடுத்தும் பாத்தீங்கன்னா அடுத்து சுக்கிரனுக்கு அப்புறம் வரதும் சூரியனும் அதே இதுல இருக்குதா. 3 கிரகமும் அதே இதுல இருக்கறனால கொஞ்சம் பயந்தாங்க. அப்படிலாம் இல்லம்மா, கொஞ்சம் போய் தான் ஆகணும். ஏதாவது ஒரு விஷயம்னா கூட டக்குன்னு மனசு ஒடிஞ்சு போயிடுவீங்கம்மா. நீங்க சந்திரன் சனி சேர்க்க கொஞ்சம் பலவீனமா தான் இருக்குங்க. ஆமா, ரெக்கவர் ஆகி வெளியவே வர மாட்டீங்க. ஃபாலோ பண்ணிருக்கேன். சந்திரன் வந்து கொஞ்சம் பலவீனமா இருந்து இருக்குல்ல. நான் வந்து தேய்பிரையில பிறந்தது அதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் உங்களுதெல்லாம். பட் கொஞ்சம் எவ்வளவு தைரியமா இருக்க ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அப்படியே பயங்கர பலவீனமா ஆயிடுதுங்க. ஆமாம்மா, ஜாதகப்படி நீங்களே கொஞ்சம் மனம் பலவீனமான ஆள் தான். நீச்ச சந்திரன், அமாவாசை சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும். ஆனால் நான் ஜாதகப்படி இன்னொன்று உறுதியாக சொல்லுவேன், கண்டிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இன்னொரு தம்பி தீர்க்காயில உங்களுடைய சேர்ந்து முதுமை அடைகிற வரைக்கும் உயிரோடு இருப்பார். இழந்து போன தம்பியை நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது. எவ்வளவு தெளிவாக ராகு வந்து இவரை சகோதரனை துவம்சம் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான அமைப்பு உங்கள் ஜாதகம். கவலைப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த உயிர் ஆபத்தை தவிர, தம்பிக்கு நடந்த உயிர் ஆபத்தை தவிர வேறு எந்த கஷ்டங்களும் உங்களுக்கு வந்துடாது. ஆனால் மனப்பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சந்திரன் சனி சேர்க்கை, அதுவும் 6ஆம் இடத்துல சந்திரன் மறைந்து சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒன்று நடந்துருமோ என்கின்ற மாதிரியான மனப்பதட்டம் இருந்து தான் இருக்கும். இதை தவிர்த்து பெரிய அளவில் எதுவும் சோதனைகள் வராதுமா, கவலைப்படாதீங்கம்மா. நல்லா இருப்பீங்கம்மா, வாழ்க்கை நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயிலோட நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம்.